உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்னுடைய 58வது வீடியோ ரிலீஸ் ஆகுது. இது இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமையாக வர இருக்குது. அதனால் பெருமாளை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு உந்துதல். இது டிஃப்ரெண்ட் டாபிக் தான். எத்தனை பேர் ரசிப்பான்னு தெரியாது எனக்கு. பட் திஸ் ஆக்சுவல் ஃபேக்ட். நான் பிரமாணத்தோடு சொல்லுவேன். எதில் எல்லாம் நூல்களில் சொல்லியிருக்கோ, பெரியவாளாக எது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காளோ அதை பற்றி தான் பேசுகிறோம். டாபிக் வெறுங்கை வேடன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த காலத்துலேயே பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்கா. இவ்வாளே சொல்லியிருக்கா, புலவர்களே சொல்லியிருக்கா. இப்போ திருப்பதி வெங்கடாச்சலி பேர் வெறுங்கை வேடன், எந்த ஆயுதமும் கிடையாது பெருமாளுக்கு. அப்போ சங்கு சக்கரம் வச்சிருக்காளேன்னு சொல்லுவாள். அதுதான் பார்க்க போகிறேன். இப்போ என்னுடைய இந்த பிரமாணம் எதுன்னு கேட்டால், தாத்தாச்சாரி ஐயங்கார் ஒரு ஜியர். இவர் தான் தாத்தாச்சாரி ஐயங்கார். இவர் இன்டர்வியூ டு நக்கீரனில் இவருடைய ஆட்சிகள் வரிசையாக நக்கீரன் கோபால் இவருடைய சிஷ்யன். நம்ம ராசியம் பேசுகிறான்னு நினச்சிக்கிறோம். ஸோ இவர் ஃபேக்ட், ஹி வில் டெல் த ஃபேக்ட். ஹி ஹஸ் நாட் எனிதிங் கவர்ட். ஏன்னா இவர் மோர் தென் 100 years லீவ்டு. பரமாச்சியாருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி இருந்தவர். பல சாஸ்திரங்கள் படித்தவர், வேத விற்பனர். ஸோ அப்பேற்பட்ட மகான் அவர் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் அதை பிரமாணம் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ எங்கள் அப்பா பிஎஸ் ராமாமிர்தையர் பேர் துர்கா. எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. ஹீ லிவ்ட் அப் டு நியர்லி 69-70 years தான் இருந்தார். அவர் 70 years முன்னாடி போயிட்டார். எங்கள் அம்மா 85 வயசு இருந்தா. எங்கள் அம்மா படித்து 2ஆம் கிளாஸ் தான். அவர் எங்கள் அப்பாவை திருவாரூரில் அப் டு ஸ்கூலிங் முடிச்சிட்டார். காலேஜெல்லாம் போல். அவர் சுராஜ்யான்னு ஒரு பத்திரிகை ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறமா ரயில்வேயில் ஜாயின் பண்ணி ரிட்டையர்ட் அஸ் அ ஸ்டேஷன் மாஸ்டர். பல ஸ்டேஷன்கள் இருந்திருக்கும். மோஸ்ட்லி எங்கள் அப்பா ஒர்க் பண்ண ஸ்டேஷன்லாம் தமிழ்நாடுல இருக்க ஸ்டேஷனை விட முட்டக்கல் டிவிஷன் அந்த சைடு தான் ஜாஸ்தி ஒர்க் பண்ணியிருக்கா. ஸோ அந்த ஆந்திர பிரதேஷ் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் எங்கள் படிப்பெல்லாம் கெட்டு போயிடும். சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கு இல்லையா, தாக்கு தேக்கு தான்வான், அது சொல்லுன்னுவான். அது பார்த்தா ஜாங்கிராக்கு லெட்டர்ஸ் போர்டில் எழுதினா எழுதவும் வராது. அப்போ என்ன செய்ய, நிலவரைன்னு இருக்கும். ஸ்கூல்லாம் சின்ன சின்ன ஸ்கூல் அப்போல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் 70 years பேக், ஜஸ்ட் இமேஜின். ஸோ அந்த நேரத்தில் உள்ளே இறக்கி விட்ருவாங்க. ஸ்லாப் எடுத்துகிட்டு உள்ளே பூரா அங்கே தேள்லாம் இருக்கும். நம்மளை பயமுறுத்துக்கு வாத்தியார் செய்வார், கீழே இறக்கி விட்டுருவார். அப்புறம் அழுது இப்போ எங்கள் அக்காத்தில் படித்தேன். நான் அம்பத்தூரில் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படித்து, அதுக்கப்புறமா ஃபைனலி ஸ்கூலிங் திருத்தணிக்கு வந்துட்டேன். 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் இது வரைக்கும் திருத்தணியில் தான் படித்தது. ஆனால் எங்கள் அப்பா ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் ஆந்திர பிரதேஷ். புத்தூரில் தான் ரிட்டையர் ஆனார் எங்கள் அப்பா. விஎஸ் ராமாமிர்தையர் பேர். எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி அம்மாள் பேர். எங்கள் அம்மாவுக்கு போலகம்ன்ற ஊர் சொந்த ஊர். எங்கள் அப்பாவுக்கு வைத்தீஸ்வரன் கோவில். பூர்வீகம் பாலக்காடு வழக்கு. ஸோ இப்போ கம்மிட்டு சப்ஜெக்ட் இது ஏன் வரேன்னா, திருப்பதிக்கு ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்ததுனால திருப்பதியை சுற்றி இருக்க கோவில் இதெல்லாம் வரும். புத்தூர், ஆஞ்சநேயபுரம், கடப்பாக்கிட்ட வெங்கனூர் ஒரு ஊர், செட்டிக்குண்டா, வேப்பகுண்டா, அது மாதிரி அந்தந்த ஊரிலெல்லாம் நிறையா இருந்துட்டார். ஸோ நாங்கள் ஆந்திர பிரதேசம் இல்லாத ஊரில் இல்லை, எல்லா ஊர்லேயும் தங்கியிருக்க. மாம்பழங்கள்லாம் இவ்வளோ பெருசு பெருசாக கூடையாக வரும். ஸோ யூ வில் நாட் டேக் மணி. ஸோ படத்தை இது ட்ரெயினில் அனுப்புகிறோம், குட்ஸ் ட்ரெயினில் அனுப்புகிறவா ஒரு கூட படத்தை ஐயர்வில் கொண்டு கொடுத்துருவா. ஸோ நாங்கள் சாப்பிடாத பழங்களே கிடையாது மாம்பழங்கள். ஒவ்வொரு நாளும் ஆற்றுல 2-3 கூடை பழங்கள் இருக்கும். கூடையில் பெரிய பெரிய கூடை ஓலக்கூடையில் வந்துடும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பா இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் வி யூஸ் டு கோ டு திருப்பதி. 1950 நான் 11-12-51 ஆக்சுவலாக ரெக்கார்ட் டைம்ஸ் 52 வருது எனக்கு. அந்த பீரியடில் நான் ஒரு 56-57லேருந்து நான் போயிட்டுருக்கேன் இங்கே திருப்பதிக்கு எங்கள் அப்பாவோட. ஸோ அப்போ பார்த்து திருப்பதி முரஸ்தானெலாம் வேறு, இப்போ பார்க்குறது வேறு. அதுவும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு காஞ்சி மடத்தில் 1950s இடத்துல இது இருக்குது, இந்த கோபுரத்தினுடைய சிற்பங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போல்லாம் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டிக்கிற மாதிரி கூட இந்த சிற்பம் இருந்தது. நான் சொல்கிறேன்னே, அப்போ ஃபுல்லாக கோல்டு பிளேட்டட்லாம் கிடையாது. இந்த தூணெல்லாம் இப்போ எல்லாமே ஒரு கோல்டு பிளேட்டடாக இருக்குது. அது மாதிரிலாம் கிடையாது. ஓரளவு தான் கோல்டு பிளேட்டட், மேலே மட்டும்தான், சுற்றியெல்லாம் கிடையாது. உள்ளே ஓடி ஓடி போயிட்டு வருவோம் நாங்கள்லாம்.
வாசல்லேருந்து துவாரபாலகர்லேருந்து உள்ள போய்ட்டு வந்தால் பெரிய பெரிய இதில் மந்தார இலையில் அந்த தயிர் சாதமும் புளியோதரையும் அந்த சக்கரை பொங்கலும் கொடுப்பா. இந்த மூடனை இது முழங்கை வழிவாருன்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சக்கரை பொங்கல்லாம் அப்படியே என்னது ஒரு 2 ரூபா 3 ரூபா அப்போல்லாம் தருவாங்க பிரசாத ஸ்டால்லையே, இந்த வெளிப்பிரகாரத்துலேயே இருக்கும் அது. ஸோ அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. நான் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது பரமாச்சாரியார் வந்து படிக்கும்போது கீவா ஜெகநாதன் பரமாச்சாரியார் போய் பார்க்குறார். அப்போ பரமாச்சாரியாருக்கு 36 முழாவது இதை போய் போட்டிருக்கா, சால்வையாட்டம் போட்டிருக்கா. அது பெருமாளுக்கு அணிவிச்ச சால்வை. அது கொண்டு சொல்லி கீபா ஜெகநாதன் பரமாச்சாரியம் பேசுகிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அப்போ அவர் பரமாச்சாரியை சொல்கிறார், அங்கே இருக்க சக்தி பெண் சக்தின்னு சொல்லிடுறார். இது வந்து கான்ட்ராவர்ஷியலாக இருக்கும் பிறகு, அது நமக்கு தேவையில்லை. ஸோ வந்து ஏதோ ஒரு இதில் சொல்கிறார். இப்போ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், இதில் இந்த புத்தகத்தில் என்ன தாத்தாச்சாரி ஐயங்கார் என்ன சொல்கிறாரோ அதை நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். அதாவது ராமானுஜரின் யோசனைப்படி பெருமாள் சிவன் ஆகிய இருவருடைய ஆயுதங்களையும் சன்னதிக்கு வைத்து பூட்டுகிறார்கள். மறுநாள் சூரியன் பிரவேசத்துக்கு முன்பே வாசலில் எல்லோரும் காத்திருக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் நெஞ்சங்களில் ஆண்டவன் தீர்ப்பு என்னவோ என்று அறியும் அவர். சூரியன் பிரவேசத்தை பிறகு பூட்டு திறக்கப்பட்டது. கதவு விளக்கப்பட்டது. உள்ளே தனது தோள்பட்டையில் சங்கு சக்கரம் தாங்கி, அதாவது இந்த திருவாசின்னு பெருமாளுக்கு பின்னாடி அதில் காப்பர் ராடு இருக்கும், அதில் சொருகிருக்கு. இது சங்கு சக்கரம். மான் மழு இருந்தது முதல்ல, அது தூக்கி போட்டு உடச்ச போட்டா சம்படி. இது வந்து பாம்பா போச்சு. ராமானுஜர் வந்து தூம்பு வழியாக இந்த அபிஷேகம் பண்ணுற தூம்பு வழியாக போனான். இப்போ அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் வெளியில் அது மாதிரிலாம் இல்லை. ஏன்னா வந்து வேறு எங்கேயோ போகிற மாதிரி தண்ணியெல்லாம் சொல்கிறார். ஸோ அதெல்லாம் சங்கு சக்கரம் சூடிக்கொண்ட சந்நிதியை பார்த்து வைஷ்ணவர்கள் முகமெல்லாம் பூரித்து போனது, சைவர்கள் முகமெல்லாம் செத்து போனது. இதற்கு இன்னொரு காரணம், சங்கு சக்கரத்தை சூடிக்கொண்டதோ நிற்கவில்லை பெருமாள். நேற்று ராத்திரி அங்கே வைக்கப்பட்டிருந்த அல்லவா சிவனது மால் மழு மற்றும் சூலம் போன்ற ஆயுதங்கள், அது சிவ ஆயுதங்களை அடித்து நொறுக்கப்பட்டு தூள் தூளாக கடந்தன. பகவான் சன்னதியில் ஒரு பக்கா ரவுடி புகுந்தது போல் இருந்தது என்று சொல்கிறாரு. இதை யார் சொல்கிறார்? ஜியர். ஜஸ்ட் இமேஜின். இதை கண்டதும் வைஷ்ணவர்களுக்கு மேலும் சந்தோஷமானது. சைவர்கள் திரும்பிவிட்டனர். இந்த காரணத்திலேயே ராமானுஜருக்கு அப்பனுக்கு சங்காழி அடித்தவர்னு பேர் வந்தது. இந்த ராமானுஜர் வந்து என்ன பண்ணுற, அவர் வந்து ஸ்மார்த்தர் தான், எல்லாம் ஸ்மார்த்தா தான். வைஷ்ணவான் தனியாக உதவே, ஐயங்கார் உதவே கிடையாது ராமானுஜருக்கு முன்னாடி. வைஷ்ணவ பக்தி உள்ள வைஷ்ணவா, அப்படிதான் ஸ்மார்த்தா, எல்லாம் ஸ்மார்த்த பிராமின்ஸு. ஸோ ராமானுஜர் பெருமாள் மேலே அதீத பக்தி, அந்த விஷ்ணுவை ஆராதிக்கணும்னு சொல்லி அது அந்த மலை தேவதை, அது 2 கை உள்ள தேவத்தை. இவர் என்ன சொல்கிறார், எப்படி இது ஆச்சுன்னு கேட்குறார். அது வந்து காளின்னு சொல்கிறார் இவர். அப்படியே படிச்சுட்டு போனால் நல்லா இருக்காது. அவர் சொல்ல இந்த பிம்பம் காளி எப்படின்னா, ஜெருசலேம்லேயே ஒருத்தி வந்திருக்கா 1953. எக்ஸாக்ட் இயர் போடலதில் 1950s போட்டிருக்கார். அவள் வந்து ஆராய்ச்சி பண்ணுறவா, கிறிஸ்டியன். அவள் வந்து ஷீ இஸ் அப்ரோச்சு இந்தியாவில் யார் நல்ல ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் வேதத்துலேயும் இதில் பற்றி தெரிஞ்சவன தாத்தாச்சாரி எங்கே ஸ்ரீரங்கத்தில் பாருங்க. ஸோ தே காட் கான்டாக்ட், எஸ் அலோடு. ஸோ அவரும் அப்புறமா எம்எஸ் சும்மான், இசையரசி எம்எஸ் சும்மான்னு போட்டிருக்கா. எம்எஸ் சுப்புலட்சுமி, தாத்தாச்சாரி ஐயங்கார், இந்த ஜெருசலேம் லேடி, இவ 3 பேர் சன்னதிக்குள்ளேயே போயிடுறா. எப்படின்னு அலோடு. ஜஸ்ட் இமேஜின். திருப்பதியில் இது நடந்திருக்கு. இது வந்து பிரமாணம், இது அந்த புத்தகம் தான். அவரே சொல்கிறார், உள்ளே பார்த்து அட பாவிகளா, இது எப்போ பொம்பளை சாமிடா அதுன்றார். ஏன்னா வந்து அது இதெல்லாம் எடுத்துட்டா. வியாழக்கிழமையில் போனால் அந்த துளசி மாலையை மட்டும் போட்டு ஒரு மஞ்சள் வஸ்திரத்தை கட்டி நிற்க வச்சுருக்கோம் பெருமாளை. நம்ம பெருமாளே கூப்பிடலாம், நம்ம ஏன் மாற்றணும் அதை. பின்னாடி போனால் நல்லா ஒத்த பின்னர் பின்னி குச்சோடு இருக்குது அந்த சாமி. ஸோ ஆம்பளைக்கு ஒத்த பின்னெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். அது வந்து அட்லீஸ்ட் நம்ம வி வில் நோ டு சம் எக்ஸ்டென்ட். இது அப்படியே வச்சிடலாம். அந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் எப்படிலாம் பண்ணினா மாற்றினா அதேண்டு. ராமானுஜர் பேரில் தான் திருச்சானூரில் கோவிலே வந்து, அதுக்கு முன்னாடி திருச்சானூர் கோவிலே கிடையாது. ராமானுஜர் தான் கட்டினார் இது இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம்ன்ற கோவில். ராமானுஜர் தான் கட்டினார் இது நாராயணமன்ற கோவில். அப்புறமா நாகலாபுரம், கிருஷ்ணதேவரோட அம்மா பேர் நாகம்மான்னு பேர். அவன் ஞாபகார்த்தமாக கட்டியிருந்தா நாகலாபுரம் இந்த வேதநாராயண சுவாமி, அதுவும் கிருஷ்ணதேவராய கட்டியிருந்தேன். 1000 வருஷம் ஆகிடுது. All these temples are coming at திருப்பதி டிடிடி தேவஸ்தானம். சரி, நம்ம வந்து எல்லோரும் பீயிங் ஹிந்து, வி ஷுட் அப்ரிஷியேட்
எல்லாரும் கோவில் கட்டுறா, மசூதி கட்டுறா, பண்ணுறா, அந்த மாதிரி கட்டியிருக்கா, அழகாக இருக்குது, ஜனங்களுக்கு பக்தி வருது, அதோடு நிறுத்திக்கலாம் அந்த சப்ஜெக்டை. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, வெறுங்கை வேடன் தான் சொல்லியிருக்கு. பெரியவாள்லாம் வந்து அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறான்னா, அது ஆம்பளையா பொம்பளை, இவா சொல்கிறது பொம்பளை சொல்கிறா, இவா ஜெகநாதன் சொல்லும்போது 16 முழம் 16 முழம் புடவைன்னா 32 முழம். சரி, 2 தேவதை இருக்குது, பெண் தேவதைன்ற. பட் ஒரிஜினலில் திருப்பதி கோவில் மேலே இருக்கிறதெல்லாம் சிங்கங்கள் தான் இருக்கும். பெருமாள் கோவிலில் பெருடன் இருக்கும், ஆனால் சிங்கம் தான் இருக்கும். அதனால் பாருங்க அடுத்து இருக்கும்போது. ஸோ இது வந்து நிறைய சிற்பங்கள் எடுத்துட்டா. அந்த கோல்ட் பிளேட் பண்ணும்போது உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம எப்படி தெரியும்? ஸோ அந்த சுதை தானே, அதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ கலுங்கல்ல பண்ணிதில்லை மேலே இருக்கிறதெல்லாம். ஸோ அந்த சிங்கங்களை மாற்றவே இல்லை, அது அப்படியே குறைச்சது. ஸோ இப்போ வந்து சிலப்பதிகாரத்தில் ஒரு இது என்னுடைய டேஃபேயில் இருக்கும்போது ஜெனரல் மேனேஜர் நாராயணன் திறந்தார் ஐயங்கார். பட் இருந்தாலும் வந்து திருமந்திரம்லாம் தெரியும் அவருக்கு, திவ்ய பிரபந்தமும் தெரியும், திருமந்திரமும் தெரியும். அந்த மாதிரி இருக்கணும் மனுஷா. வந்து நம்ம சொல்லும்போது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் வி கேன் டாக். அவர் சொல்லுவார், இல்லைடா 1000 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது இது மாதிரி. இந்த ராமானுஜன் வந்து 1000 வருஷம். அப்பயே வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாணன் இன்னொரு பாணன்னா பாடல் பாடுறவா. தே ஆர் மீட்டிங் அட் ஒன் பிளேஸ். எங்கே போயிட்டு வந்து வடவேங்க இடத்துல மாலோனை தரிசிக்க வந்தாங்க. மாலோன் இட் ரெஃபர்ஸ் டு மகாவிஷ்ணு. ஸோ அங்கே தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்கிறான். இது இதில் வருது, சிலப்பதிகாரத்திலே வருதுன்னு சொல்கிறார் அவர். நான் படிக்கல அதை, அவர் சொன்னது நான் சொல்கிறேன். ஷேரிங் வாட் ஐ ஹேர்ட் ஜஸ்ட் ஐம் ஷேரிங் வித் யூ. ஸோ அதை வந்து விஷ்ணுவாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஒரு பிம்பம், ஒரு கல்லை வச்சு தினம் சொல்கிறோம் இல்லையா, அது ஆம்பளை தெய்வத்தை பொம்பளையாவோட மாற்றிடலாம் நம்ம. ஏன்னா வந்து நம்ம திரும்ப அதை சொல்கிறோம். நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா சொல்லுவார், திடீர்னு ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கும்போது ஸ்கூல்லாம் போகலப்போ, 5 வயசு ஸ்கூலில் 6 வயசுக்கு இது மாதிரி ஸ்கூல்லே போக ஆரம்பித்தேன். அப்போ திடீர்னு வெங்கடாஜல் சுப்ரதா சொல்ல அப்படின்வார். மட ஒப்பிப்பேன் நான், எனக்கு எப்படி வந்து தெரியாது எனக்கு. அப்போல்லாம் வந்து படிக்கக்கூட தெரியாது இவ்வளவா. அந்த இந்த பைஹார்ட் பண்ணுறதுன்னு சின்ன குழந்தையில பசுமரத்தாணி போல் பயிஞ்சிடும். இது எதுக்கு இவ்வளவும் சொல்கிறேன்னா, சார் நம்ம சாதாரண மானிட பிறவி நம்மளால சொல்ல முடியாது. பெரிய பெரிய மகான்கள் அவள்லாம் இந்த மாதிரி உருவகம் பண்ணி ஒரு பிம்பத்தை மேலே முடிக்க நிறைய பேர் சொல்கிறா. இல்லை ஷாலக்குலாம் மேனி ஒன்றுங்க எல்லாம் செதுக்கின மேனி தான் எல்லாமே. பச்சை கருப்பு புறப்பட்டால் உடஞ்சிருமா. நித்தியப்படி பச்சை கருப்பத்தை லிங்கத்துக்கு நான் அபிஷேகம் பண்ணுறேன். இவ்வளோ பில்லை பச்சை கருப்பத்தை நல்லா நெசுக்கி உரலில் பால் தேன் பஞ்சப்பொடி இதெல்லாம் அபிஷேகம் ஆன பிறகு பச்சை கற்பூரத்தில் அபிஷேகம் பண்ணுவோம். அதெல்லாம் கமகமன்னு இருக்கணும் சுவாமி எல்லாம்னு சொல்லிட்டு. அதில் ஷாலகிராமம் இருக்கும், பானலிங்கம் இருக்கும், எல்லாருக்கும் எங்கிட்ட நித்தியப்படி பச்சை கருப்பு அபிஷேகம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வெடிக்காது. ஒவ்வொருத்தரும் ஆர்டிக்கல் எழுதுறா. இந்த யூடியூப்பில் பார்த்தா தலையை சுற்றும் நமக்கு. அவன் அதை தயவுசெய்து யூடியூப்பில் டோன்ட் கோ பை ராங் இன்ஃபர்மேஷன். அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. தாராளம் பச்சை கருப்பெல்லாம் பண்ணால் இதில் சிலையெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. பச்சை கருப்பத்தை நிறையா உடம்புல சாப்பிட்டா உடம்பு கெடுதல். அதான் கொத்துளின்னு போடுவா சக்கரை பொங்கலில், அவ்வளோதான். இப்போ பெருமாளுக்கு தீர்த்தத்தில் சேர்க்கலாம், அதெல்லாம் நல்லா இருக்கும் அது. ஸோ இந்த வெறுங்கை வேடைன்னு சொல்லிருக்கு. இந்த இப்பையும் சொல்கிறேன், அங்கே கையெல்லாம் கிடையாது, தோள்பட்டையில் சாத்துறா. அது வந்து நாகாபரணம் அணிஞ்சிட்ருக்கு. விஷ்ணுவுக்கு நாகாபரணம் கிடையாது, சிவனுக்கு உண்டு நாகாபரணம். ஸோ அந்த ஒரிஜினல் சிலையில் என்ன இருக்குதுன்னு தாத்தாச்சாரியன் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இது வேணால் வாங்கி பாருங்கள். அந்த புத்தகத்தை கிரியிலே கிடைக்குது இந்த புத்தகம். அதாவது இந்து மதம் எங்கே போகிறதுன்னு பட்டவர்த்தனம் எழுதியிருக்கார். பெருமாளுக்கெல்லாம் வந்து இந்த ஹஸ்தம் கிடையாது, அபய பரதம் தான் சொல்லியிருக்கு. இது இப்போ கடி ஹஸ்தம், இது பெண் தெய்வத்துக்கு உண்டானது. இப்போ மாயவர் அபயாகி போய் எடுத்து பார்த்தா தொடையில் கை இருக்கும். ஆண் தெய்வத்துக்கு கிடையாது, இது பெண் தெய்வத்துக்கு மட்டும்தான். ஸோ இதை வச்சுன்னு ஒரு இது பெண் தெய்வம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ இது ஆண் தெய்வம், பட் அந்த இடத்துல வந்து மகத்தான சக்தி இருக்குது, அது ஒத்துந்தான் அவங்க எல்லோரும் உண்மை. ஆனால் எல்லாருக்கும் வருதானே அது வந்து பனிஷ் பண்ணுறவால பனிஷ் பண்ணிவிடுது, அதையும் சொல்லிடுறாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு உள்ளே தான் இருக்கும். ஒரு பேப்பரில் வந்து அந்த அவளுக்கு திருப்பதியில் கல்யாணம் பண்ணுறா. கல்யாணம் பண்ணி சாயந்தரம் அசோகா ஹோட்டலில் ரிசப்ஷன், ஒரு சண்டே கல்யாணம் ஆகி அந்த பார்ட்டி கீழே வரத்துக்குள்ளே அந்த பையன் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போட்டான் காரில். இது மாதிரி நடந்தாயே அது மாதிரி ஏன் நடக்கணும்? இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மானந்த ரெட்டின்னு திருப்பதி கோவிலில் பெரிய முக்கிய பிரமுகராக இருக்கார். அவள் பையன் இங்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் சவுத் மெட்ராஸில் பத்திரிகைலாம் கொடுத்துருக்கான்.
இம்மீடியட்லி வாஸ் பட் மயக்கம் போட்டு வந்துட்டான். கல்யாணம் அடுத்த வாரம். காட் கொலாப்ஸ் இன் காவேரி ஹாஸ்பிட்டல். இது நடந்தது. அவனோட விதியை போல தான் அது. என்ன வந்து அங்கே போனால் எல்லாம் சால்வ் ஆகணும்னு சொல்லவே முடியாது. அதையும் சொல்லிடுறேன். நம்ம கர்மான்னு ஒன்று ஓடி ஓடி வருது கூட. நம்ம வந்து பெருமாளை சேவிக்கலாம். திருப்பதிக்கு போயிட்டு தான் திருப்பதி ஏறுமுடா ஐ டோன்ட் அக்ரி. மனசை பொறுத்த விஷயங்கள் இதெல்லாம். ஜாதகத்தில் இந்த தெய்வங்களை வழிபட்டால் உதாரணமாக எனக்கு 5ல் சந்திரன், 10ல் சுக்கிரன், எனக்கு வந்து அம்பாள் உபாசனை கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம அம்பாள் உபாசனை பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எல்லாருக்கும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. சில பேருக்கு பெருமாள் உபாசனை பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது ஜாதக ரீதியாக எடுத்துக்கணும் நம்ம. அடுத்து கம்மிங் டு குலதெய்வம். எல்லாருக்கும் குலதெய்வம் சத்தியமாக 100% திருப்பதி பெருமாள் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சங்கல்பத்தில் மாற்றி இந்த ஆதி காலத்தில் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடும்பங்கள்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ திடீர்னு ஈஸியாக இருக்குது போயிட்டு வரதுக்கு. காத்தால போய்ட்டு சாயந்தரம் பார்த்து வசதி ஆக்கிட்டு திருப்பதி பெருமாளாம் எப்படி ஆகும் அது? அதெல்லாம் குடும்பத்தில் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது அந்த இதுவே மனசில் வச்சுக்கணும். நிறைய இன்சூரன்ஸ் படிக்கிறோம். அந்த இப்போ லெட்டு ப்ராப்ளம் வந்து இப்போ இதெல்லாம் சொல்கிறேன்னா பெருமாள் பனிஷ். பிகாஸ் ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா ராஜசேகர் ரெட்டி பெருமாள் இடத்துல நிறைய சர்ச்சஸ் கட்ட ஆரம்பித்தான். ஸோ அந்த வித்தின் இயர் வாட் இஸ் ஹேப்பன், அந்த இது வெள்ளக்காடாக ஆயிடுச்சு. ஆந்திர பிரதேஷ் எக்கச்சக்கமாக மழை இதில் இருக்கும்போது கடப்பா கிட்ட கேம் பை ஹெலிகாப்டர் மெட் வித் ஆக்சிடென்ட்டு 3 நாள் ஆச்சு கண்டுபிடிக்கிறது பாடியை. இந்த மாதிரி ஆச்சு. அந்த சுவாமி வந்து வெரி பவர்ஃபுல் சுவாமி. அதை பற்றி ட்ரஸ்ட் பண்ணவே கூடாது யாருமே. சரி நம்ம வந்து அது அப்படியே வந்து புரட்டாசி திணைக்கமேன்றோம். சரி யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அது வணங்குங்கோ பண்ணலாம். அதை பற்றி டிஸ்பியூட் பண்ண வேண்டாம், அது பண்ண வேண்டாம். அதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்ம. ஸோ வந்து புரட்டாசி திணைக்க மேலே அவரை பற்றி உண்மையான விவகாரம் மட்டும் நான் பேசிக்கிறேன். இதோட நான் நிறுத்திக்கிறேன்.